குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மேட்டர் வேவ்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல மேட்டர் அப்படின்னு சொல்லும்போது லைட் அண்டு பார்ட்டிக்கிள். அப்போ பார்ட்டிக்கிள் அசோசியேட்டட் வித் வேவ் நேச்சர், லைட் அசோசியேட்டட் வித் பார்ட்டிக்கிள் நேச்சர். அப்படின்னு சொல்லும்போது லைட்டுக்கு பார்ட்டிக்கிள் கேரக்டர் இருக்குது, பார்ட்டிக்கிளுக்கு லைட் கேரக்டர் இருக்குது அப்படிங்கிற அந்த கொஸ்டினை தான் நம்ம என்ன பார்க்குறோம்னா மேட்டர் வேவ்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். மேட்டர் வேவ்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த மேட்டர் வேவ்ஸ் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். என்னன்னா போர் மாடல், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போர் மாடல் அப்படிங்கிறத போன கொஸ்டினில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நீல்ஸ் போர் அப்படிங்கிற கொஸ்டின், நீல்ஸ் போர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அது அந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் என்னது லயன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறத அந்த போர் மாடல் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கொஸ்டினில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதில் அந்த மேட்டர் வேவ்ஸ் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல என்ன பார்க்குறோம்னா வேவ் பார்ட்டிக்கிள் டியூவலிட்டி ஆஃப் மெட்டீரியல் பார்ட்டிகிள்ஸ். அப்போ இந்த இடத்துல வேவுக்கும், அதாவது என்னன்னா பார்ட்டிக்கிளுக்கும் லைட்டுக்கும் டூவல் கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம். டூவல் நேச்சர் ஆஃப் லைட் அண்டு பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டூவல் நேச்சர் ஆஃப் லைட் அண்டு பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்கிறோம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்பிளனேஷனை நமக்கு யார் கொடுத்தா அப்படின்னா டி ப்ராக்லே அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன செய்வார், இந்த நமக்கு ஹைப்போதிசிஸ் தான் என்ன செய்வோம் கொடுத்துருப்பாரு. டி ப்ராக்லே ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிற கொஸ்டின் தான் நம்ம என்ன செய்வோம் இந்த வேவ் பார்ட்டிகல் டுவலிட்டி கேரக்டர் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இதில் த லூயிஸ் டி ப்ராக்லே இன் 1924 டு ப்ரொப்போஸ் தட் இட் வாஸ் பாசிபிள் டு எக்ஸ்பிளைன் குவான்டைசேஷன் ஆஃப் எனர்ஜி. குவான்டைசேஷன் ஆஃப் எனர்ஜி. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். தென் பிளாங்க் கான்ஸ்டன்ட் லா ஆஃப் ரேடியேஷன், அதுக்கடுத்து ஐன்ஸ்டீனோட போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், தென் வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா, ஸ்டீவன் போல்ட்ஸ்மன் லா அப்படிங்கிற கொஸ்டின் என்ன சொல்லுவோம் பார்த்துட்டே வந்திருப்போம். அதுக்கு என்னது ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் என்னது ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படிங்கிற கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா எனர்ஜிஸ் குவான்டைஸ்டு. எனர்ஜிஸ் குவான்டைஸ்டு இது யார் சொன்னார் அப்படின்னா பிளாங்க் சொல்லிப்பாரு. ஈஸ் ஈக்குவல் டு ஹெச்மியூ அப்படின்னு சொல்லிப்பாரு. அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷனில், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் ஐன்ஸ்டீன் வந்து என்ன சொல்லிப்பாருன்னா தென் என்னது அந்த குவான்டைஸ்டு எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது தென் எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணிட்டு வெளியே வரும்போது தென் அதோட கைனடிக் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஈஸ் ஈக்குவல் டு ஹெச்மியூ அப்படிங்கிற ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத எனக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷனில் பார்த்துருப்போம். அப்போ இதில் வந்து அந்த மைக்ரோ பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரான் வந்து தென் நியூக்ளியஸ் சுற்றி ஆர்பிட்டாலில் ரிவால்வ் ஆகும்போது தென் அது வந்து அது வேவ் நேச்சரில் இருக்குது அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம் நம்ம இந்த இடத்துல டி ப்ராக்லே ஹைப்போதிசிஸில் பார்க்குறோம். ஓகே, தென் வேவ் மோஷன் வாஸ் அசோசியேட்டட் வித் எலக்ட்ரான் மோஷன். வேவ் மோஷன் வாஸ் அசோசியேட்டட் வித் எலக்ட்ரான் மோஷன். இப்போ எலக்ட்ரான் வந்து தென் நியூக்ளியஸ் சுற்றி ரிவால்வ் ஆகும்போது ஆர்பிட்டாலில் அதை எது நேச்சரை வச்சு ரிவால்வ் ஆகுதுன்னா தென் என்னது நம்ம பார்ட்டிக்கிள் நேச்சரில் என்ன செய்யுது, இது வேவ் நேச்சரில் என்ன செய்யுது ரிவால்வ் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம இந்த எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லும்போது பார்ட்டிக்கிள் நேச்சர் அப்படிங்கிற கொஸ்டினை ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எதில் பார்த்துருப்போம்னா பிளாங்க்ஸ் லா ஆஃப் ரேடியேஷன், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். இது வந்து என்னன்னா எலக்ட்ரான் வந்து பார்ட்டிக்கிள் நேச்சர் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இந்த இடத்துல வந்து எலக்ட்ரான் வந்து வேவ் நேச்சர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எந்த இதில் பார்க்குறோம்னா டி ப்ராக்லே ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிறதுல தென் எலக்ட்ரானுக்கு வந்து என்னது வேவ் கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தோம்னா the exhibit the dual behavior of particles and waves. dual behavior of particles and waves. இதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஈஸ் ஈக்குவல் டு ஹெச்மியூ. ஈஸ் ஈக்குவல் டு ஹெச்மியூ அப்படின்னு சொல்லும்போது எதுனா என்னது பிளாங்க் லா ஆஃப் ரேடியேஷன் அப்படிங்கிறத ஈக்குவேஷன். பிளாங்கோட ஈக்குவேஷன் எனர்ஜிஸ் குவான்டைஸ்டு ஈஸ் ஈக்குவல் டு ஹெச்மியூ அப்படிங்கிறத பார்த்துருப்போம். தென் இதில் ஹெச் அப்படிங்கிறது என்னது பிளாங்க் கான்ஸ்டன்ட், வி அப்படிங்கிறது என்னது ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லும்போது என்னது வேவ் லென்த். ஃப்ரீக்வன்சி இஸ் ரிலேட்டட் டு வேவ் லென்த். அப்போ மீ ஈக்குவல் டு சி பை லேம்டா அப்படிங்கிறத நினைப்போம் பார்த்துருப்போம். இந்த இதில் பார்த்துருப்போம் மீ ஈக்குவல் டு சி பை லேம்டா அப்படிங்கிறத பார்த்துருப்போம்.
அடுத்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு பார்த்தோம்னா தான் ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல பார்த்தா ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். எனர்ஜியோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? மாஸ் இன்ட்டு ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ இதில் எனர்ஜியோட வேல்யூ ஹச் மியூ குவான்டைஸ்டு ஈஸ் ஈக்குவல் டு ஹச் மியூ தென் ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே ஈக்குவேட்டிங் போத் வி கெட். இப்போ ரெண்டுமே என்ன செய்யுது? சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா தென் மாஸ் இன்ட்டு ஸ்பீட் ஆஃப் லைட் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் மியூ அப்படிங்கிற நமக்கு என்னது ஒரு ஈக்குவேஷன் 3 கிடைக்குது. இந்த இடத்துல மியூவோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா மீ ஈக்குவல் டு சி பை லேம்டா. சி அப்படிங்கிறது என்னது வெலாசிட்டி ஆஃப் லைட் டிவைட் பை தென் என்னது லேம்டா அப்படின்னு சொல்லும்போது வேவ் லென்த் அப்படின்னு சொல்றோம். தென் வேவ் லென்த் இட்ஸ் ரிலேட்டட் டு ஃப்ரீக்வன்சி. தென் என்னது அப்படிங்கிறத பார்க்கணும். இன்வெர்ஸ் இல்லை அப்படிங்க என்னது இன்வெர்ஸ் அப்படிங்கிறது பார்க்கணும். நம்ம இந்த இடத்துல எம்சி ஸ்கொயர் தென் ஈக்குவல் டு ஹச் அப்படின்னு சொல்லும்போது ஹச் இந்த மியோட வெளியானது சி பை லேம்டா. இப்போ இந்த இடத்துல சி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது சிசி கேன்சல் ஆகிது. நமக்கு என்ன வழி கிடைக்குதுன்னா இந்த ஈக்குவேஷன் 4ல் எம்சி ஈக்குவல் டு ஹச் பை லேம்டா அப்படிங்கிற வெளியே கிடைக்குது. எம்சி ஈக்குவல் டு ஹச் பை லேம்டா. இந்த இடத்துல எம் அப்படிங்கிறது என்னது? மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். சி அப்படிங்கிறது என்னது? வெலாசிட்டி ஆஃப் லைட் அப்படிங்கிறத பார்க்குறோம். தென் ஈக்குவல் டு ஹச் அப்படின்னு சொல்லும்போது பிளாங்க் கான்ஸ்டன்ட் டிவைட் பை என்னது? லேம்டா அப்படிங்கிறத பார்க்குறோம். லேம்டா அப்படின்னு சொல்லும்போது வேவ் லென்த். அப்போ இந்த இடத்துல தான் என்னது? நம்ம ஒரு பார்ட்டிக்கிளோட வேவ் லென்த்தை நம்ம என்ன செய்யணும்? ப்ரிடிக்ட் பண்ணோம்னா இப்போ அந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா லேம்டா ஈக்குவல் டு ஹச் பை எம்சி அப்படிங்கிறத மாற்றணும். இந்த வேவ் லென்த் ஈக்குவல் டு ஹச் பை எம்சி. அப்போ இந்த இடத்துல எம் அப்படிங்கிறது என்னது? மாசு. சி அப்படிங்கிறது என்னது? வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து எப்படி மறுபடியும் ரீரைட் பண்ணுறோம்னா லேம்டா ஈக்குவல் டு ஹச் பை மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ சி அப்படின்னு சொல்லும்போது ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லும்போது என்னது? வெலாசிட்டி ஆஃப் லைட் எம் இன்ட்டு வி அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷனை இந்த டீப்ராக்லே வந்து எப்படி டெரைவ் பண்ணுறாருன்னா இதில் இந்த மொமெண்டம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறாரு. எலக்ட்ரானோட அந்த வேவ் நேச்சரில் இருக்கும்போது தென் அதோட மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன செய்கிறோம்? இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம்? டெரைவ் பண்ணுறோம். மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது பி ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. பி அப்படின்றது என்னதுன்னா மொமெண்டம். பி ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ நமக்கு தென் அந்த பார்ட்டிகிள்ஸோட வேவ் லென்த் அப்படிங்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷனை எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கோம்னா அதாவது இந்த இடத்துல எம்பி அப்படிங்கிறது என்னது? மொமெண்டம். மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஈக்குவல் டு என்னது? பி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ இந்த எம்பி இப்போ தான் நம்ம என்ன செய்கிறோம்? பி மொமெண்டத்தை என்ன செய்கிறோம்? சப்ஸ்டிட் பண்ணுறோம். லேம்டா ஈக்குவல் டு ஹச் பை பி. அப்போ தட் இஸ் என்னதுன்னா டீப்ராக்லே ஈக்குவேஷன். நம்ம டீப்ராக்லே ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த எலக்ட்ரானுக்கு வேவ் கேரக்டர் இருக்கும்போது தென் அதோட வேவ் லென்த்தை வந்து நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறோம்னா லேம்டா ஈக்குவல் டு ஹச் பை பி. அப்போ ஹச் அப்படிங்கிறது என்னது? பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ. தென் பி அப்படிங்கிறது என்னதுன்னா மொமெண்டம் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கோம். இதில் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லும்போது 9.109 இன்ட்டு 10⁻³ கிலோகிராம் அப்படிங்கிறோம். தென் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது தென் 10⁶ மீட்டர் பெர் செகண்ட். அப்போ இந்த ரெண்டு வேலையும் கொடுத்துட்டோம்னா தென் அதோட வேவ் லென்த் என்ன செய்யணும்? நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ வேவ் லென்த் அப்படின்னு சொல்லும்போது லேம்டா ஈக்குவல் டு ஹச் பை மொமெண்டம். இப்போ லேம்டாவோட வேல்யூவில் லேம்டாவை வந்து எதாவது சப்ஸ்டிட் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூனாலே 6.626 இன்ட்டு 10⁻³ ஜூல் பெர் செகண்ட் அப்படிங்கிற பார்க்குறோம். இதில் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ மாஸ் அப்படிங்கிற வேல்யூ கொடுத்தாச்சு. இந்த இடத்துல வெலாசிட்டி அப்படிங்கிற வேல்யூ கொடுத்தாச்சு. அப்போ இதில் வந்து என்னன்னா கிலோகிராம் இன்ட்டு என்னது? இதோட வெலாசிட்டி என்பது 10⁶ மீட்டர் பெர் செகண்ட். இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா வேவ் லென்த் வந்து 7.3 இன்ட்டு 10⁻⁻10 மீட்டர் அப்படிங்கிறது கிடைக்குது. -10 மீட்டர் அப்படிங்கிறது. இப்போ இந்த மீட்டர்லேருந்து நம்ம நேனோமீட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது என்னது? டிவைட் பை 1000 பண்ணோம்னா என்னது? 0.73 நேனோமீட்டர் ரேஞ்சுக்கு கிடைக்குது. அப்போ வேவ் லென்த் அப்படிங்கிறத நல்லா நசிச்சுடுவாங்க கால்குலேட் பண்ணுறோம். இதோட வேவ் லென்த் அப்படின்னு சொல்லும்போதுனா எலக்ட்ரானோட வேவ் மோஷன் கேரக்டர் நம்ம எலக்ட்ரானோட வேவ் மோஷன் பார்க்கும்போது தென் அந்த வேவோட வேவ் லென்த் வந்து என்ன செய்வோம்? நம்ம இந்த இடத்துல என்ன செய்வோம்? டெரைவ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேவ் லென்த் வந்து எப்போ டிக்ரீஸ் ஆகும் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். எதில்? இந்த இதில் இப்போ வேவ் லென்த் அப்படின்னு சொல்லும்போது லேம்டா தென் அதோட வேவ் லென்த் அப்படின்னு சொல்லும்போது எப்போ இன்க்ரீஸ் ஆகுது எப்போ டிக்ரீஸ் ஆகுது. இப்போ வேவ் லென்த் லேம்டா ஈக்குவல் டு ஹச் பை பி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஹச் பை பி அப்படின்னு சொல்லும்போது பியோட வேல்யூ தான் என்னது? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இப்போ மாஸு
இன்ட்டு வெலாசிட்டி இதோட வேல்யூ வந்து டிகிரிஸ் ஆகும்போது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இதோட வேல்யூ வந்து என்னது டிகிரிஸ் ஆகும்போது தென் வேவ் லென்த்தோட வேல்யூ வந்து என்ன செய்யுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. வேவ் லென்த்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இதே மாதிரிங்க இதோட மாஸ் அண்ட் வெலாசிட்டியோட வேல்யூ வந்து டிகிரிஸ் ஆகும்போது தென் இதோட வேல்யூ வந்து என்ன செய்யுது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த லேம்டாவோட வேல்யூ வந்து என்ன செய்யும் டிகிரிஸ் ஆகும். இப்போ பார்த்தோம்னா இது பாருங்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். v is equal to 0 வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும்போது லேம்டா அப்படின்னு சொல்லும்போது இன்ஃபினிட்டி வேவ் லென்த் வந்து என்னது இன்ஃபினிட்டி. ஆனால் ரெஸ்ட் மொமெண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். வியோட வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்னது இன்ஃபினிட்டி அப்படின்னு பார்த்துருவோம். இதே இது வெலாசிட்டி வந்து என்னது இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும்போது நமக்கு தெரியும் இந்த லைட் அப்படின்னு சொல்லும்போது 3 × 10⁻10 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிறது இருக்கும் பார்த்துருப்போம். வந்து என்னன்னா ஒரு செகண்டுக்கு வந்து 3,00,000 கிலோமீட்டர் வந்து என்ன செய்யும் ட்ராவல் ஆகும் ஒரு செகண்டுக்கு அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அப்போ அதோட வியோட வேல்யூ இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது தென் லேம்டாவோட வேல்யூ அந்த இடத்துல என்னது 0 அப்படிங்கிறத என்ன செய்யறோம் அந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ வேவ் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா தென் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி வந்து என்ன செய்யணும் டிகிரிஸ் ஆகணும். மொமெண்டம் வந்து டிகிரிஸ் ஆகும்போது தென் வேவ் லென்த் வந்து என்ன செய்யுது இன்க்ரீஸ் ஆகுது. மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகும்போது வேவ் லென்த்து டிகிரிஸ் ஆகுது அப்படிங்கிறத என்ன செய்யணும் பார்த்துருப்போம். அடுத்து பார்ப்போம். இதில் பாருங்கள் இப்போ வந்து என்னன்னா பார்ட்டிக்கிளோட மாஸ் கொடுத்துட்டாங்க. பார்ட்டிக்கிள் ஆஃப் மாஸ் 1 கிராம் மூவிங் வித் வெலாசிட்டி 10 cm/s அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. வில் ஹேவ் தி கால்குலேட் தி வேவ் லென்த். இப்போ வேவ் லென்த் வந்து என்ன செய்யணும் கால்குலேட் பண்ணணும். இந்த இடத்துல என்னன்னா பார்ட்டிக்கிளோட மாசு அதோட வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ வேவ் லென்த் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா லேம்டா ஈக்குவல் h/p அப்படிங்கிறது தான். அதே ஈக்குவேஷன் தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.626 × 10⁻34 J/s. தென் அதோட மாஸ் அப்படின்னு சொல்லும்போது 1 கிராம் அப்படின்னு சொல்லும்போது இன்ட்டு 10 அது கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தென் என்ன அதோட தென் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது 10 அப்படின்றது மீட்டர்/செகண்ட் கன்வெர்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன கிடைக்குது 6.625 × 10⁻30 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த எலக்ட்ரானோட வேவ் நேச்சரை வச்சு தென் அதோட வேவை வந்து நம்ம என்ன செய்கிறோம் கால்குலேட் பண்ணுறோம். தென் மொமெண்டத்தையும் கால்குலேட் பண்ணுறோம். மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மொமெண்டம் அசோசியேட்டட் வித் திஸ் வேவ் லென்த் லேம்டா எதோட அசோசியேட் ஆகிருக்கு வேவ் லென்த் லேம்டாவோட அசோசியேட் ஆகிருக்கு. இது மொமெண்டம். அப்போ மொமெண்டம் அப்படி பார்க்கும்போது P is equal to h/λ. அதாவது என்னன்னா எலக்ட்ரானோட மொமெண்டத்தை கால்குலேட் பண்ணணும்னா தென் அதோட ஈக்குவேஷன் வந்து என்ன P is equal to h/λ அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து இந்த எனர்ஜி ஆஃப் ஆன் எலக்ட்ரான் வித் திஸ் மொமெண்டம். அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரானோட எனர்ஜியை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது வித் என்னது திஸ் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது தென் E is equal to half mv² then equal to p²/2m. இப்போ இந்த இடத்துல இந்த p²/2m அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இந்த எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் ஆஃப் mv²க்கு ஈக்குவலாக இருக்குது. இதில் நம்ம பார்த்துருப்போம்ல. அப்போ என்ன திருப்போம் P is equal to mass into velocity அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ p² அப்படின்னு சொல்லும்போது m² v². அப்போ இந்த இடத்துல m/m அப்படின்னு சொல்லும்போது மல்டிபிள் பை டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது p²/2m அப்படிங்கிறது என்ன செய்யும் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். தட் இஸ் அப்போ எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வித் ஈக்குவல் டு தென் என்னது மொமெண்டம் டிவைட் பை என்னது 2m அப்படிங்கிறத என்ன செய்யணும் பார்க்குறோம். அடுத்து இந்த டி ப்ராக்லை ஹைபோதீசிஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் லேம்டா ஈக்குவல் டு h/p. அப்போ இந்த டி ப்ராக்லை வேவ் லென்த்தை வந்து என்ன செய்யணும்னா எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் மூலமாக நமக்கு என்ன செய்கிறாங்கன்னா ப்ரூவ் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா டேவிசன் அண்டு ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். டேவிசன் அண்டு ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறத என்ன செய்யணும் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த டி ப்ராக்லை வேவ் லென்த் ஹைபோதீசிஸை எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் தான் அது டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த வேவ் கேரக்டராக இருக்கக்கூடிய இந்த என்னது எலக்ட்ரான் வந்து என்ன கேரக்டர் இருக்குது வேவ் கேரக்டர் இருக்குது அப்படிங்கிற கான்செப்டை இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்.
இதில் பாருங்க, இது எதோட மாடலாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்ரே டைப்ராக்சன் பேட்டர்ன். எக்ஸ்ரே டைப்ராக்சன் மாடலில் நம்ம என்ன செய்கிறோம், எலக்ட்ரானோட கேரக்டர் வந்து வேவ் கேரக்டரில் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்கிறோம், நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணுறோம். எக்ஸ்ரே டைப்ராக்சன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், அதோட ஃபார்முலா அப்படின்னா 2d sin theta ஈக்குவல் டு n லேம்டா. 2d sin theta ஈக்குவல் டு n லேம்டா அப்படிங்கிறது நம்ம என்ன செய்வோம் தெரியும். அந்த பேட்டர்னை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எலக்ட்ரானுக்கு வந்து வேவ் கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, ப்ரூவ் பண்ணுறாங்க. இதில் பாருங்கள், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து என்னென்னா எலக்ட்ரான் கன் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்னென்னா எலக்ட்ரான் கன். எங்கே என்னென்னா எலக்ட்ரானை வந்து நிக்கல் சோடியம் கிறிஸ்டலில் பாஸ் பண்ண வச்சு என்ன செய்கிறோம், பாஸ் பண்ணுறோம். எலக்ட்ரான் வந்து என்ன செய்கிறோம், ஸ்கேட்டர் பண்ணுறோம். ஸ்கேட்டர் பண்ணும்போது என்ன செய்யுது, அந்த பீம் வந்து என்னது ஸ்கேட்டர் ஆகி தென் அதில் வந்து என்னது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸு அண்டு டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிற என்ன செய்கிறோம், அதோட திக்னஸ் வச்சு என்ன செய்கிறோம், இந்த டிடெக்டாரை வச்சு என்ன செய்கிறோம் மெஷர் பண்ணுறோம். டிடெக்டார் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி என்ன செய்யும் இருக்கும், அதை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்ம என்ன செய்கிறோம் ரொட்டேட் பண்ணி தென் வரக்கூடிய வேவ் வந்து என்ன செய்கிறோம் டிடெக்ட் பண்ணுறோம். இதில் தின் ஃபிலைமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டங்ஸ்டன் ஃபிலைமெண்ட் இருக்குது. டங்ஸ்டன் ஃபிலைமெண்ட் வந்து எதோட அட்டாச் ஆகிருக்குன்னா லோ டென்ஷன் பேட்டரி, அதோட என்ன செய்யுது அட்டாச் ஆகிருக்கு, லோ டென்ஷன் பேட்டரியோட அட்டாச் ஆகிருக்கு. எதுக்காண்டி இந்த டங்ஸ்டன் தின் ஃபிலைமெண்ட் எடுத்துட்டோம்னா இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது என்ன செய்யாது, அந்த இது கட் ஆகாமல் இருக்கும். தென் என்னதுன்னா டெம்பரேச்சர் வந்து என்ன செய்யும், டெம்பரேச்சர் வந்து என்ன செய்யணும் பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் என்ன செய்யணும் இந்த டங்ஸ்டன் ஃபிலைமெண்ட் அப்படிங்கிறத என்ன செய்யணும் இந்த இடத்துல ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எதோட சேர்த்துருக்கோம்னா லோ டென்ஷன் பேட்டரியோட அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து அலுமினியம் சிலிண்டர் வந்து வச்சுருக்கோம். இந்த இடத்துல அலுமினியம் சிலிண்டர் அப்படின்னு சொல்லும்போது ஹை டென்ஷன் பேட்டரியோட ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். எதனால் அந்த அலுமினியம் சிலிண்டரை வந்து ஹை டென்ஷன் பேட்டரியோட ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம்னா இங்கே இருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரான் வந்து அலுமினியம் சிலிண்டரில் உள்ளே வரும்போது அந்த எலக்ட்ரான் வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஆக்சலரேட் பண்ணுறோம். எலக்ட்ரான் வந்து என்ன செய்கிறோம் ஆக்சலரேட் பண்ணுறோம். எலக்ட்ரான் ஆக்சலேட் பண்ணும்போது அது வரக்கூடிய வேகத்தில் என்ன செய்யும், அந்த நிக்கல் சோடியம் கிறிஸ்டல் இதில் பட்டு என்ன செய்யும், அந்த எலக்ட்ரான் வந்து என்ன செய்யும் ஸ்கேட்டர் ஆகும். இந்த இடத்துல தின் அலுமினியம் டயபிராம் அப்படிங்கிறத வச்சுப்போம். தின் அலுமினியம் டயபிராம் அப்படிங்கிறத வச்சுப்போம். எதுக்கு அப்படின்னா இங்கேருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரான் வந்து என்ன செய்யுதுன்னா செதறி வேறு இடத்துக்கு போகாமல் செதறாமல் என்ன செய்வோம் ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்காண்டி என்ன செய்வோம் தின் அலுமினியம் டயக்ராம் அப்படிங்கிறத வச்சுருப்போம். அப்போ இங்கே வரக்கூடிய அந்த எலக்ட்ரான் அலுமினியம் பட்டு எலக்ட்ரான் வந்து ஆக்சிலேட் ஆகி சோடியம் நிக்கல் கிறிஸ்டலில் பட்டு என்ன செய்யுது, அதோட லைட் வந்து என்ன செய்யுதுன்னா ஸ்கேட்டர் ஆகும்போது தென் அந்த வரக்கூடிய அந்த இன்சிடென்ட் பீமுக்கும் தென் நம்ம வச்சிருக்க அந்த டிடெக்டாரோட ஆங்கிள் வந்து என்னது தீட்டா அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ டிடெக்டாரை டிஃபரெண்ட் ஆங்கிளில் பண்ணி வரக்கூடிய அந்த பீமை என்னது அந்த ஸ்கேட்டர்டு பீமை வந்து நம்ம என்ன செய்வோம் இந்த இடத்துல என்ன செய்வோம் டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது தென் அதோட கன்ஸ்ட்ரக்டிவ் அண்டு டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் த வேவ் வந்து நம்ம என்ன செய்வோம் டிடெக்ட் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்குறோம்னா 54 வோல்டேஜ் கொடுக்குறோம். 54 வோல்டேஜில் 50 டிகிரி ஆங்கிளில் பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா இந்த மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வேவ் லென்த் அப்படிங்கிறது என்ன செய்யுது கிடைக்குது. மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வேவ் லென்த் அப்படிங்கிறது கிடைக்குது. தீட்டா ஈக்குவல் டு 50 டிகிரி, அதோட ஆங்கிள் வந்து 50 டிகிரியில் வைக்கும்போது தென் நம்ம 54 வோல்டேஜ் அப்ளை பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு அந்த வேவ் லென்த் கிடைக்குதுன்னா 1.668 ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற வேவ் லென்த்து கிடைக்குது. இதான் என்னதுன்னா மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வேவ் லென்த்து. இது என்னதுன்னா இந்த மேக்ஸிமம் வேவ் லென்த்து, இது வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸு. இந்த கீழே எப்படி கிடைக்கிறது கூட என்னன்னா இது என்னது டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம என்ன கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறோம்னா டெரிவேஷன் ஆஃப் தி போர் ஆங்குலர் மொமெண்டம் பாஸ்லேட் ஃப்ரம் டி ப்ராக்லே ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த டி ப்ராக்லே ஈக்குவேஷன், இந்த டி ப்ராக்லே ஹைபோதீசிஸ் வந்து போர் முன்னாடி சொல்லியிருப்பார்ல, போர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு ஆட்டம் இருக்குன்னா அந்த ஆட்டமில் வந்து சென்டர் பார்ட்டில் நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டலில் என்ன செய்யும் ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த நியூக்ளியஸுக்கும் தென் என்ன அந்த எனர்ஜி லெவல் ஆஃப் ஆர்பிட்டால்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரேடியஸ் அப்படிங்கிறது எனர்ஜி பாரு சொல்லியிருப்பாரு எம்விஆர் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். எம் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், வி அப்படிங்கிறது என்னது வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான், ஆர் அப்படிங்கிறது என்னது ரேடியஸ். ரேடியஸ் அப்படின்னு சொல்லும்போது நியூக்ளியஸுக்கும் தென் நியூமரஸ் நம்பர் ஆஃப் எனர்ஜி லெவல் இருக்கக்கூடிய அந்த இண்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டெக்ரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். இந்த இண்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு இருக்கக்கூடிய என்னது டிஸ்டன்ஸு. இப்போ இந்த டி ப்ராக்லே ஹைபோதீசிஸ் வந்து எதுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னா போர் ஆங்குலர் மொமெண்டம் பாஸ்லேட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். என்ன சொல்கிறோம்னா டி ப்ராக்லே ஹைபோதீசிஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது,
தென் போரோட செகண்ட் பாஸ்லேட்னு சொல்லக்கூடிய ஆங்குலர் மொமெண்டம் பாஸ்லேட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்கிறோம் அந்த இதில் பார்க்குறோம். இப்போ இதில் 2π அப்படின்னு சொல்லும்போது அதோட சர்க்கியூம்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆர்பிட்டால் ரிவால்வ் ஆகக்கூடிய அந்த ஆர்பிட்டால் அந்த சர்க்கியூம்டன்ஸில் தென் அதோட ரேடியஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆர் நிறைய நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த எலக்ட்ரான் வந்து என்ன இந்த ஆர்பிட்டாலை சுற்றி வரும்போது தென் அதோட இந்த சர்க்கியூம்டன்ஸில் இந்த நியூக்ளியஸில் இருந்து இந்த எனர்ஜி லெவல் N1 அப்படின்னு சொன்னோம்னா இதோட ரேடியஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னது ஆர். நம்ம பார்த்துப்போம்ல அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் கே செல் எல் செல் எம் செல் என் செல். அப்போ அந்த KLMN அதோட செல் அப்படின்னு சொல்லும்போது அந்த நியூக்ளியஸுக்கும் அந்த செல்லுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்கிறோம் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 2πr வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லாம்டா n அப்படி n சொல்லும்போது இன்டெக்ரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 1 2 3 4 6 அப்படின்னு சொல்லும்போது 1 2 அப்படின்னா 3 போயிட்டே இருக்கும். அப்போ இந்த n அப்படிங்கிற இந்த இன்டெக்ரல் நம்பர்ஸ் வந்து எதுக்கு இன்டெக்ரல் நம்பர்ஸ் வித் ரிலேட்டட் டு அதோட வேவ் லென்த் லாம்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த சர்க்குமரன்ஸுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கு. அப்போ என்னதுன்னா அப்போ 2πr ஈக்குவல் டு n லாம்டா. இப்போ n அப்படிங்கிறது என்னது இன்டிஜர்ஸ் அதாவது இன்டெக்ரல் நம்பர்ஸ் தென் லாம்டா அப்படிங்கிறது வேவ் லென்த். இப்போ நம்ம ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா h/p அப்படின்னு பார்த்துப்போம். h/p. அப்போ இந்த இடத்துல h/me அப்படின்னு சொன்னாலும் P சேம் தான், மாஸ் இன்டு வெலாசிட்டி தான் நம்ம என்ன சொல்கிறோம் மொமெண்டம் அப்படிங்கிறத சொல்லிப்போம். அப்போ இந்த இடத்துல எப்படி சப்ஸ்டிட் பண்ணுறோம் NH/mv அப்படின்னு பார்க்கணும். இப்போ அந்த எலக்ட்ரான் சுற்றி வரக்கூடிய அந்த ஆங்குலர் மொமெண்டம் இருக்குல்ல, ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துக்கு இப்போ எலக்ட்ரான் வந்து என்ன செய்யுது இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்படியே போய் என்ன செஞ்சிருது இந்த மாதிரி என்ன செய்யுது அதோட வேவில் வந்து என்ன செஞ்சுது இப்படி வந்துடுது. இது வந்து வேவ். இப்போ ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து என்னது அதோட ரவுண்டில் வந்து அந்த என்னது ரிவால்வ் த ஆர்பிட்டால் அப்படிங்கிறத பார்க்குறோம். எலக்ட்ரான் ரிவால்வ் த அரௌண்ட் என்னது நியூக்ளியஸ் அரௌண்ட் த நியூக்ளியஸ் ஆஃப் த எலக்ட்ரான் ஆர்பிட் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி சுற்றி வரும்போது தன் என்னது அது வந்து என்னது வேவ் கரெக்டாக இருக்குது. அப்போ அதோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து நம்ம என்ன செய்யறோம் வந்து என்ன செய்யறோம் கல்குலேட் பண்ணுறோம். ஆங்குலர் மொமெண்டம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா MVR மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு ரேடியஸ் இது 3 எதுக்கு ஈக்குவலாக இருக்குது தென் ஈக்குவல் டு பிளாங்க் ஹைப்போதிசிஸ் டிப்ராக்லே ஹைப்போதிசிஸ் ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ NH/2π அப்படிங்கிறத என்ன செய்யறோம் பார்க்குறோம். NH/2π அப்படிங்கிற பார்க்குறோம். இந்த ஈக்குவேஷன் வந்து தென் ஸ்மால் அண்டு என்னது பிக்கராக இருக்கும்போது தென் வேவ் கண்டினியூஸ்லி இன் ஸ்பேஸ் நோ லாங்கர் இன் ஸ்பேஸ் த வேவ் நாட் இன் ஸ்பேஸ் அப்படிங்கிறத என்ன செய்யறோம் பார்க்குறோம். அப்போ இந்த டிப்ராக்லே ஹைப்போதிசிஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த ஆங்குலர் மொமெண்டம் L=mvr ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யறோம் அந்த செகண்ட் பாஸ்லேட் ஆஃப் போர் மாடல் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்கு தென் என்னது டு தி டிப்ராக்லே ஹைப்போதிசிஸ் ஈக்குவேஷன். அப்போ என்னது லாம்டா ஈக்குவல் டு hp அப்படிங்கிறத என்ன செய்யறோம் பார்க்குறோம். ஓகே, தேங்க்யூ.